அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃபாரெக்ஸில் ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ட்ரேடை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போது இது ஒன் ஆஃப் த ட்ரேடு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் பார்த்திங்கன்னா 1 ஹவர் செட் பண்ணியிருக்கேன். 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேட் மோடில் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு எத்தனை கேண்டில்னால் இந்த கேண்டில்லேருந்து ஓகேங்களா, நான் ஹைலைட் பண்ணுற கேண்டில்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 120 கேண்டில் ஓகேங்களா, 81 கேண்டில் 81 ஹவர்ஸ் வந்து ஒரே கன்சல்டேட் மோடில் டேரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு என்ன பண்ணோம்னா ஈஸியாக இதுக்கும் ஓகேங்களா க்ரியேட் பண்ணிக்கணும். கோடு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸோ இதை வந்து இந்த இடத்துல இது வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து டைம் வந்து 30 மினிட்ஸில் போய்க்கணும். ஸோ இங்கே எவ்வளோ தூரம் ட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள், இது வரைக்கும். அண்ட் தென் இந்த க்ரீன் கலர் கோடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் போய்க்கோங்க. 15 மினிட்ஸில் எது வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சு அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த 15 மினிட்ஸ் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ், அதாவது வந்து 4 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் கீழே வச்சதுன்னா நம்ம போவேணாம். அதுக்கடுத்து மேபி கன்சல்டேட்லேயே இருக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம ஒயிட் ட்ரேட் எடுக்கலாம் ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் 1 ஹவர். ஸோ 1 ஹவர்னால் நம்ம வந்து டார்கெட் வந்து ஓகேங்களா, 1 ஹவர்னால் நம்ம டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ 100 பாயிண்ட்ஸுங்கிறது இங்கே வரைக்கும் வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் இங்கே தான் ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இது வைக்க தேவையில்லை. இது வந்து க்ளோஸ் ஆனணுமே எடுத்திங்கனாவே போதும். ஸோ 30 மினிட்ஸில் பார்த்துக்கலாம். இருங்க, ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேக் அவுட், அதாவது வந்து கன்சல்டேட்டில் மோடில் இருக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட்டே இல்லை ஓகேங்களா. சும்மா மேலே கீழே அப்படி போயிருக்கு. சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போ க்ளோஸ் வச்சதுன்னா இங்கே ஒரு நல்ல டவுன் ஆகிட்டு இந்த கன்சல்டேட் நடந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போய் க்ளோஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த பாடி ஃபுல்லாக க்ளோஸ் வச்சுருக்கணும் ஓகேங்களா. 50 மினிட்ஸில் போய் பார்ப்போம். 50 மினிட்ஸில் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நீங்கள் வந்து நல்லா எடுக்கலாம் ஓகேங்களா. ஒரு கன்சல்டேட் மோடில் இருக்குது அப்படிங்கிற போது அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடு வரைஞ்சிட்டு ஓகேங்களா, உங்களுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சிக்கிறது பெட்டர். வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இது வேணால் கலர் வேணால் நீங்கள் வந்து ரெட் கலர் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரெட் கலர் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கும்போது நல்லா கூட ஏர்ன் பண்ண முடியும். சரி ஓகேங்களா. நீங்கள் இது வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது கன்சல்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கோடு வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போது நான் விட்டுட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க ஓகேங்களா. இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்குது. இதில் ட்ரேட் எடுத்திங்கன்னா டார்கெட் வந்து நீங்கள் டார்கெட் மட்டும் வைங்க, ஸ்டாப்லெஸ் வைக்க வேணாம். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து நல்லா ஒரு மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 100 மட்டும் இல்லை, 100க்கு மேலே இந்த பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் ஓகேங்களா. நான் இப்போ ஃபாரெக்ஸ் மட்டும் இல்லாமல் நான் ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு போட்டிருக்க வீடியோ. ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இருங்க, 1 மினிட் தான் இருக்குது. க்ளோஸ் கண்டிப்பாக மேலே தான் க்ளோஸ் வைக்கும். நம்ம இப்போயே கூட ட்ரேட் எடுத்துடலாம் ஓகேங்களா. 1 மினிட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போவே போயிட்டு ஓகேங்களா பை ஆர்டர் போட்டுடலாம். இதோட என்னோடய லைவ் அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு சார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள் ஓகேங்களா. நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ஆர்டர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஏன்னா பாடி வந்து க்ரீன் அந்த கன்சல்டேட்டுக்கு மோடை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா. இன்னும் 1 மினிட் இருக்குது, பார்ப்போம். ஓகேங்களா. நான் இந்த ஆர்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து நான் டார்கெட் நம்ம செட் பண்ணிடுவோம் இருங்க இந்த வீடியோலையா. ஸோ டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. 100 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன் ஓகேங்களா. 100 பாயிண்ட்ஸ்னால் 17156 ஓகேங்களா. இங்கே தான் டார்கெட்.
ஓகேங்களா, க்ளோஸ் இங்கே வச்சிருச்சு பாருங்கள், அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 100 பாயிண்ட் நான் டார்கெட். ஸ்டாப் லாஸ் கூட நீங்கள் செட் பண்ணுறாச்சுன்னா கம்மியான ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவலாக 1:1 மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து 100 பாயிண்ட் எடுக்க போகிறோம். 100 பாயிண்ட் நான் டார்கெட் செட் பண்ணிடுறேன். இது சக்ஸஸ் ஆச்சுனாவும் ஃபெயிலியர் ஆச்சுனாவும் உங்களுக்கு வந்து நான் கீழே கமெண்ட்ஸில் போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.